எல்லாம் முடியலையா? அது கிரிப்பே இல்லையே, நான் எப்படி தொங்குவேன்? இப்போ தொங்கணும் உனக்கு? இல்லை இல்லை. ஓகே. வாரணாசி சீரீஸில் அசிகாட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகிறதுக்கு சூஸ் பண்ணது வாக்கிங். இந்த ரவிதாஸ் பார்க்கு வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போனோம். ரைட் சைடில் ஃபுல்லாக ரிவர் கங்கா, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வீடு. ஜனவரி மாதத்தில் சில்லுன்னு ஒரு வெதர். நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த போட்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் வாக் பண்ணி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனோம். நீங்கள் பார்க்குறது ரிவர் கங்காவில் ஓடக்கூடிய போட்டோட ஹால்டிங் பிளேஸ். மொத்தம் 84 காட் இருக்கு. இதுதான் கடைசி காட், சுபம் காட். இந்த இடத்துலேருந்து போட்லாம் கிளம்பி ஒவ்வொரு காட் வழியாக கிராஸ் ஆகி காசி விஸ்வநாத் கோயில், அசி காட், மெயின் காட் அப்படின்னு எல்லா பாயிண்ட்டை சுற்றிட்டு திருப்பி இங்கேயே வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. நாங்கள் வாக் பண்ணி நடந்து போகும்போது அந்த இடத்துல உடன் போட் செஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்ததில்ல, பிரீத்தியும் பார்த்ததில்ல. ஸோ போட் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஜாலியாக பேசிட்டு ரவிதாஸ் பார்க்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து அசி காட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபேமஸ் அசி காட். இந்த இடத்துல தான் எவ்ரிடே ஈவினிங் வந்து கங்கா ஆரத்தி நடக்கும். அதுவும் ஒரு தனி வீடியோவாக வரப்போகுது. उपस्थित काशी की जनता जनार्दन को मेरा प्रणाम, अभिनंदन, नमन, वंदन। जो 2014 के पहले उस समय जो सरकारें थी, चाहे प्रदेश में चाहे केंद्र में, उन्हें ना विश्व बना दिया। कैंट रेलवे स्टेशन के सामने फ्लाईओवर बन गया, चौका घाट और अमरावती का आराम मिला। और सबसे बड़ा काम हुआ जब लहरतारा से फुलवरिया होते हुए शिवपुरवा तक पुल बन गया। एयरपोर्ट कचहरी जाने वालों के लिए रास्ता बहुत आसान हो गया। रामनगर में एक बंदरगाह भी बना। हम लोग बंदरगाह नाम सुनते ही समुद्र तट की आ जाती है। बंदरगाह माने समुद्र तट। मोदी जी ने अपनी काशी में, मेरे विधानसभा क्षेत्र में ही बंदरगाह भी बनवा दिया। काशी विश्वनाथ कॉरिडोर, काशी विश्वनाथ मंदिर छोटा सा था, 10-15 लोग प्रतिदिन आते थे, तब भी धक्का लगता था। और आज मोदी जी ने इतना सुंदर कॉरिडोर बना दिया। एक जनता जनार्दन का आशीर्वाद मिला भारतीय जनता पार्टी को। मोदी जी यहां से सांसद बने, देश के प्रधानमंत्री बने और देखते ही सबसे सुंदर कन्वेंशन सेंटर। ये क्या है भाई? तुलसी। हाँ? तुलसी। हाँ। आज वो विश्वस्तरीय बन गई। पहले से एयरपोर्ट पहुंचने में 45 मिनट लगता था। நான் இந்த துளசி டீ ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கப்பு குடிச்சிட்டேன். சூப்பராக இருந்தது இந்த டீ. அசி காட் நீங்கள் போனீங்கன்னா இந்த துளசி டீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
நதி கங்காவை கடலுக்கு நிகராகவும் புனிதத்துக்கு நிகராகவும் ஒப்பிடுறாங்க. இங்க நீராடுறதுனால நம்ம பாவங்களை கழிஞ்சு நம்ம சுத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இங்க வரவங்க எல்லாருமே இங்க குளிப்பாங்க. அப்பா நல்லா போதுமா? ஆமாடா. கங்கை நதியில பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு காசி விஸ்வநாத் கோயிலுக்கு போட்டில் கிளம்பியாச்சு. போட்டில் கிளம்பும்போது பிரீத்தியோட மேகியை தெரியாமல் கீழே கொட்டிட்டோம். என் மேகி கீழே போச்சு. நான் வாங்கி தரேன், உட்கார வச்சிடலாம். போட்டிங் ஏறும்போது பிரீத்தியோட மேகி கீழே விழுந்துடுச்சு. மேடம்க்கு முகமே மாறி போச்சு. ஆனா போட்டிங் அவ மூட மாத்தியாச்சு. சென்னையில் எவ்வளோ போட்டிங் போயிருக்கோம், முக்கியமாக முட்டுக்காடு. ஆனால் வாரணாசியில் இந்த போட்டிங் ரொம்பவே ஸ்பெஷல். பேர்ட்ஸ், அந்த காட்ஸில் ஃபுல்லாக குட்டி குட்டி கோவில், கங்கை நதி, செம்ம சில்லுன்னு காத்து. இதை வாரணாசி ட்ரிப்பில் வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது. போட்டிங் ஏறும் போதே அங்க பேர்ட்ஸுக்குன்னு சில சிப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சொல்லி நாங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். நாங்க நினைச்சோம் கையில வச்சுட்டா கையில வந்து கொத்தி சாப்பிடுன்னு. பட் அப்படிலாம் இல்லை, நம்ம தண்ணியில தூக்கி போட்டாலே அது வந்து சாப்பிடுது. ஸோ கவரை நாங்கள் தண்ணியில போடல, திருப்பி நாங்களே எடுத்து வந்துட்டோம். வாரணாசி முழுக்க நாங்கள் இருந்த அந்த 2 days என்ன ஃபீல் பண்ணோம்னா, சுத்தமாக இருந்துச்சு. கங்கை நதி ஆகட்டும், ரோடு ஆகட்டும், எல்லாமே நீட்டாகவும் சுத்தமாக இருந்துச்சு. அதை நாங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணோம்.
பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண சிப்ஸ் போட்டதுக்கப்புறமா நிறைய பேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது போட்டை சுற்றி பறக்கிறத பார்த்துட்டு பிரீத்தி கொஞ்சம் பயந்துட்டு ஓடி வந்து மேடம் கட்டி பிடிச்சிட்டாங்க. மேடம்க்கு கடைசி வரைக்கும் அந்த பயம் போகவே இல்லை. இந்த ஜுராசிக் பார்க்கில் வர பேர்ட் டைனாசர் ஃபீல் கொடுத்துருக்கு அவளுக்கு. என்னதான் மேடம் வந்து பெரிய பொண்ணு மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ல அவ இன்னும் குழந்தைதாங்கிறது நல்லா புரிய வைக்குது. அவன் உனக்கு வரணுமா? பார்த்து செல்லாம்.